நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3200 அட் அ டைமில் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகே, நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், பவர் காயின்ஸை விட்டுக்குள்ள நம்ம 230. நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்குமே எல்லாரும் கேட்குறது ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நம்மளால் கேம் ஆடி காசு சம்பாதிக்க முடியுமா? ஸோ கேம் ஆனால் நம்மளுக்கு காசு அடிக்குமா? சார் ஏதாச்சும் கேம் இருக்கா, இல்லை அப்ளிகேஷன் ஏதாச்சும் இருக்கான்ட்டு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமை ஆட வந்துட்டு உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த கேம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்ஸோ. நீங்கள் கீழே லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சூப்பராக நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு லொக்கேஷன் சர்வீஸ் மட்டும் கேட்கும், அது மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 100,000s ஆஃப் கேம் இருக்குது. எதனா நீங்கள் சூஸ் பண்ணி விளையாடிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இவ்வளோ கேம்ஸ் இருக்குது. நான் ஏதாச்சும் ஒரு ஈஸியான கேமாக எடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பூட் அமௌண்ட் இருக்குது, 10 இருக்குது, அப்புறமே 25 இருக்குது, 5 rupees இருக்குது, 2 rupees இருக்குது. ஸோ இது நான் உங்களுக்கு ட்ரையல் பண்ணிக்கிற காமிக்கிறதுனால நான் 2 rupees எடுத்துக்கிறேன். ஸோ 2 rupees எடுத்து கேம் ஆடுறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என் லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த கேமை உங்களுக்கு 10 rupeesலேருந்து 50 rupees மட்டும் உங்களுக்கு கேஷ் போனஸாக வரும். நீங்கள் நார்மலாக டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு அந்த போனஸ் வராது. ஸோ என் லிங்க்கில் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு 10லேருந்து 50 minutes போனஸ் வரும். ஸோ தவறாமல் என் லிங்க்கை யூஸ் பண்ணுங்கள். நமக்கு 2 பேர் வந்துட்டு ஆடு வைக்க முடியும். அதில்னாக்கா பார்த்தீங்கன்னா 4 பேர் ஆடலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேம் வின் பண்ணால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8 ரூபாய் அது கிடைக்குது, இல்லை 9 ரூபாய் கிடைக்கும். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் அடிச்சுக்கின்னு இதை தூக்கணும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ. ஸோ இங்கே ஒரு ஸ்டோன் வரும், அது ஸ்டோன் மட்டும் நம்ம அடிச்சிட்டாக்கா நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே ஒரு ஸ்டோன் வரும். ஸோ அந்த ஸ்டோன் எங்கே இருக்குன்னு நம்ம உஷாராக பார்த்துட்டே இருக்கணும். வரும்போது நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்கணும் அதை. ஸோ அந்த ஸ்டோன் இப்போதைக்கு இன்னும் வரல, இங்கே தான் எங்கேயாச்சும் வரணும். ஸோ இவ்வளோ நேரத்துக்கு வந்துக்கணும். பட் யூஸ்வலாக ஆடும்போது எனக்கு இங்கே ஒரு ஸ்டோன் வந்துடும். ஸோ இங்கே வரல, நான் மிஸ் பண்ணிட்டேன்னான்னு தெரியல. இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இந்த கேம் இந்த போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3-7 seconds இருக்குது. இந்த கேம் நம்மளுக்கு போயிடுச்சு. நம்மளுக்கு அந்த ஸ்டோன் வரல, பவர் கிடைக்கல. ஸோ நம்மளால் ஆட முடியல, கேம் ஓவர். ஸோ யார் இப்போ ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்துக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு போயிடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான கேமு. ஸோ யார் எடுத்துக்கிறாங்க, 275 எடுத்துக்கிறாங்க. ஸோ இது நம்ம பிரேக் கொடுத்துடலாம். இங்கே லீவ் வந்துட்டு போயிட்டு கொடுத்துறேன். ஸோ இங்கே பின்னாடி வந்தீங்கன்னா நிறைய கேம்ஸால் இங்கே வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம 2 rupees இங்கே கட் ஆகிட்டு இருக்குது. இங்கே வாலெட் சைடில் வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸோ எப்படி வித்ட்ரா பண்ணலாம் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளால் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கேஷ் காலி ஆச்சுனாக்கா நம்ம ஆடு கேஷ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு பேலன்ஸ் இல்லை, நான் கேம் ஆடணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஆடு கேஷ் கொடுத்துக்கலாம். அண்ட் கீழே பார்த்து நம்மளுக்கு வித்ட்ரா இருக்கும். ஸோ வித்ட்ராவில் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ வின்னிங் பண்ணிக்கிறோம், எவ்வளோ வித்ட்ரா பண்ண முடியும் நீங்கள் காமிக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு 2% அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 3 rupees நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஒரு டேக்கு எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பர் டேல மட்டும் 5,000 rupees மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். கமிஷன் வந்துட்டு 5%, 2% வச்சு அவங்க 5% எடுத்துக்கிறாங்க. ஸோ இது நம்ம வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு பேடிஎம்மில் மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். யூபிஐ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் அவைலபிள் இல்லை. ஸோ இப்போதைக்கு மட்டும். அண்ட் இங்கே போனஸ் இருக்குது பாருங்கள். நம்ம லெவல் கிராஸ் பண்ண வந்து நம்மளுக்கு இங்கே போனஸ் கொடுத்துட்டு பாருங்கள். நான் இங்கே 4th லெவலில் இருக்கேன். நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் போனாக்க 2 rupees இங்கே தருவாங்க. ஸோ ஆன் பண்ணுறது இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே கீழே என்ன பார்த்தீங்கன்னா, கீழே வந்து லோன் ரிக்வெஸ்ட், யாராச்சும் லோன் கேட்டாங்க, இல்லை அவங்கள ஆட் பண்ண முடியல, நீங்களால் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா காசு இல்லை 2 rupees 3 rupees எடுத்துக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்பின்னிங் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பின்னிங் பார்த்தீங்கன்னா 16 hours-க்கு 18 hours-க்கு ஒன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி மார்னிங் ரொட்டேட் பண்ணிட்டுக்கிறேன். இன்னும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு 6 hours 30 minutes இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவேன்னா, கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஏதாச்சும் ரோன் பண்ணி எது கிடைக்குதோ அது எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு காசு கிடைக்கலாம், இல்லை வந்து போனஸ் கிடைக்கலாம், ரெஃபரல் லிங்க்ஸ் கிடைக்கலாம். ஸோ எது வேணால் கிடைக்கலாம். ஸோ டெய்லி ஒரு வாட்டி தான் பண்ணி விட்ருங்க. நான் இன்னொரு மேட்ச் போடலான்னுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு சரிவா அவ்வளோவா வரல. ஸோ ஒரு கேம் நான் வின் பண்ணலாம். ஸோ வீடியோவில் பார்க்கல, நம்மளுக்கு இப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு வின் பண்ணல. ஸோ உங்களுக்கு நாடு சொன்ன மாதம் மினிமம் 2 பேர், மேக்ஸிமம் 5 பேர் ஆட முடியும். ஸோ நம்மளுக்கு 10 seconds-ல நம்மளுக்கு இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும் போது அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 rupees இங்கேருந்து கட்டணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 rupees இருக்குது, இல்லை ஆல்மோஸ்ட் 5 rupees வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு கேம் போயிட்டு இருந்துக்குது. ஸோ அது என்னட்டுக்குது. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமாக இல்லை. இது அவங்க கேமு. இதில் வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இப்போ இங்கேருந்து வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஐ நீட் பிரேக்குன்னு குத்தலாம், இல்லை வேணானாக்கா நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மக்கிட்டேருந்து இப்போது ₹2 இங்கே காலியாகும் பாருங்கள். இந்த கேமில் எப்படியாச்சும் வின் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ லாஸ்ட் கேமில் வந்துட்டு ரொம்ப அவமானமாகிடுச்சு எனக்கு. ஓகே ரெடி. ஸோ எல்லாத்துலேயும் இங்கே கட் ஆகிடுச்சு. இப்போ பூட் அமௌண்ட் நம்மளுக்கு ₹7 கிடைக்கும். நம்ம வின் பண்ணால் நம்மளுக்கு ₹7 இங்கே கிடைக்கும். இங்கே போகலாம். ஸோ அந்த பவர் காயின் இதோ ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டுக்குது, அதனால தான் நம்மளால் எடுக்க முடியல போகல. நாங்கள் நோட்டீஸ் ஐயோ பவர் காயின் போயிடுச்சு. ஸோ அந்த பவர் காயின் எடுத்துகிட்டு எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணுறோமோ அவ்வளோ தான் நம்ம எடுத்துக்க முடியும் நம்மளால். ஸோ இங்கே பாருங்கள் 47 தான் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கிறோம். இந்த வாட்டி இந்த கேம் போகிறேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பவர் காயின் இருக்குது. ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேமு போயிடுச்சு தான். பவர் காயின் போயிடுச்சு. ஸோ இன்னொன்றும் போயிடுச்சு. இந்த கேம் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆனால் நீங்கள் இருக்கும்போது இந்த பவர் காயின்ஸை விட்டுடாதீங்க. அந்த பவர் காயின்ஸ் இருந்தால் தான் மட்டுமே நம்மளால் வின் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க. ஓகே 233 எடுத்துக்கிறேன். ஓகே 3 செகண்ட்ஸ் லெஃப்ட்டு. ஓகேங்க இப்போ நம்ம வின் பண்ணுறது யார் வின் பண்ணிக்கலாம்னு பார்க்கணும். யார் வின் பண்ணியிருக்கா? ஓகே நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் பவர் காயின்ஸை விட்டுக்கிறோம். நம்ம 236 எடுத்துக்கிறோம். இந்த பெட்டிங் அமௌண்ட் நம்மளுக்கு இங்கே வந்துடுது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் நம்ம ஈஸியாக வந்து ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் அந்த பவர் காயின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ குவைட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ கேஷ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அப்போயே நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு? ஸோ ₹4 ₹5 கிட்டே இருந்துச்சு. இப்போ ₹9 இருக்குது. ஸோ இந்த கேம் நான் வின் பண்ண நினச்சி கூட பார்க்கல, பட் நான் வின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வேணுனாக்கா பார்த்த மேட்ச் கூட இங்கே இருக்குது. ஸோ இங்கே வேர்ல்டு வார்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் பெஸ்ட்டான ஒரு கேம் அது. ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டோர்னமெண்ட்டால் இங்கே வரும். ஸோ டோர்னமெண்ட் நம்மளால் ஆட முடியும். ஸோ டோர்னமெண்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா PUBG இப்போ சீக்கிரமாக வந்துடும். ஸோ அது விட்டுருங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆஃப் டியூட்டி ஒரு கேம் இருக்குல்ல. ஸோ நம்ம டோர்னமெண்ட் ஆனாக்கா ஸோ நம்மளுக்கு எக்கச்சக்கமான அமௌண்ட் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ இங்கேவே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆடணும். அண்ட் இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதம் உங்களுக்கு நான் PUBG கால் ஆஃப் டியூட்டியில் இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரி அமௌண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ₹40 இருக்குது. ஆனால் ஜஸ்ட்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3200 அட் அ டைமில் உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இருக்குது. இந்த கேமில் பொறுத்தது எனக்கு அந்த வருஷம் தான். ஜஸ்ட்டு ₹40 கட்டி உங்களுக்கு ₹3200 நீங்கள் வின் பண்ண எப்படி இருக்கோ சொல்லுங்கள். அதுவும் 20 மினிட்ஸில் ₹3000 வந்து நிறைய பேருக்கு ஒரு மாத சம்பளம். நம்மள இந்த கேம் வச்சு நம்மளால் ₹3200 சம்பாதிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நல்லா ஒரு எப்படி சொல்ல, உங்களுக்கு நல்லா ஒரு குரூப் இருக்கணும், நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் தனியாக கூட அடிக்கலாம், இல்லை நீங்கள் குரூப் போட்டு அடிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டத்தான். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு ₹3200 மட்டும் நீங்கள் வின் பண்ணிங்கனாக்கா, நீங்கள் சிக்கன் டின்னரோ இல்லை எதாச்சும் வின் பண்ணிங்கனாக்கா ₹3200 இங்கே வந்துடும். ஸோ நம்மளுக்கு வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்கோ அவ்வளோதான் நம்ம லூஸ் பண்ணுறதுக்கும் நம்மள இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எத்த ஒன்று உங்களுக்கு போனஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா என்னோடய லிங்க் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் என்னோடய ரெஃபரல் கோடு போடுங்க. அதில் உங்களுக்கு ₹10 ₹50 கேஷ் போனஸ் வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்கள் பாக்கெட்லேருந்து காசு போடாமல் உங்களால் கேம் ஆட முடியும். ஸோ தவறாமல் என் லிங்க்கை யூஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா கீழே லிங்க் தரேன். அப்படியே நான் வீடியோ எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் என்ன கேட்கலாம். என்னோட முடிஞ்சவளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.